ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பணியாரம் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். பணியாரம்னா இது வந்து நான் குழி பணியார சட்டியில் ஊற்றலை, எண்ணெயிலே ஊற்றி எடுக்க போகிறேன். இது அப்பம்னு சொல்லலாம், இனிப்பு அப்பம்னு சொல்லுவாங்க. நான் பணியாரம் தான் எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க. இந்த பணியாரம் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். ஒரு அரை கப்பு வந்துட்டு ரவா எடுத்திருக்கேன். இந்த ரவா வந்து பார்த்தீங்கன்னா வறுத்த ரவா கிடையாது, வறுக்காத ரவா தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த ரவா இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம். இந்த கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து கொஞ்சமாக எப்போதுமே நான் வந்துட்டு ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக வந்து நான் உப்பு போடுவேன். அது உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் இனிப்பு போடணும். இப்போ ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கோம்னா இதில் வந்து பாதி தான் வந்துட்டு நம்ம இனிப்பு போடணும். ரொம்ப இனிப்பு போட்டால் கருத்து போன மாதிரி ஆகிடும். ரொம்ப இனிப்பு அதிகமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. இதுக்கு வந்துட்டு பாதி தான் இனிப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு கப்பு மாவுக்கு இந்த பாருங்கள், அரை கப்பு வந்து வெள்ளை சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் இது வெல்லம் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் துருவல் அது ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவல் நீங்கள் போட்டாலும் ஓகே, போடலைனாலும் ஓகே. தேங்காய் துருவல் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் பொடி, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இவ்வளோ தான். எண்ணெய் பொரித்து எடுக்கிறதுக்கு எண்ணெய். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாவை வந்து கலந்து வச்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்கள், கோதுமை மாவு, ரவா எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, இந்த பாருங்கள் கொஞ்சமாக உப்பு எடுத்துக்குவோம். தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, சர்க்கரை. இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிடலாம். ரொம்ப ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். பார்த்துட்டு தான் ஊற்றணும். ஃபஸ்ட்டே தண்ணியை ஊற்றிட்டோம்னா அப்புறமேட்டுக்கு நமக்கு தண்ணி ஆகிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் மாவு கலக்கணும், அப்புறம் சர்க்கரை கலக்கணும். அதனால் வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துங்க. இப்போ கலந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், தேங்காயெலாம் போட்டிருக்கிறதுனால குறை குறைன்னு இருக்குது. ரவாவும் அப்படி நம்ம அரைக்காமல் போட்டிருக்கோம், அதனால் அப்படி குறை குறைன்னு இருக்குது. இது வந்து இப்போ வந்து நம்ம இதில் சோடாப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க. சோடாப்பெல்லாம் போட்டோம்னாக்கா அது வயிறை உப்பிக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. சோடாப்பை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம எந்த இதுலேயும் சேர்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் இப்போ இதில் சோடாப்பை எதுவுமே சேர்க்கவே இல்லை, ஆப்ப சோடாலாம் சேர்க்க வேணாம். இதை வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் இந்த அளவுக்கு கலந்துங்க. தண்ணி ஊறுனாக்கா உங்களுக்கு இன்னும் ஊற்றுறப்ப கரெக்டாக வந்துடும். இது பாருங்கள், நல்லா வந்து ஒரு இட்லி மாவு தோசை மாவு பதத்தில் இப்படி கலந்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சினாலே உங்களுக்கு வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் சோடாப்பு ஆப்ப சோடாப்பு எதுவுமே நீங்கள் கலக்க வேணாம். நான் கலக்கலை, உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் நீங்கள் கலந்துங்க. கொஞ்சமாக ஒரு பொட்டு நீங்கள் கலந்துக்கலாம், ஆனால் நான் இதில் கலக்கலை. இப்போ இதை நல்லா அரை மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வந்து ஊற்றி எடுக்கலாம். ஊறட்டும் அரை மணி நேரம். பாருங்கள், நல்லா வந்துட்டு மாவை வந்து வலிச்சு விட்டாச்சு. நல்லா மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் இல்லை அதுக்கு மேலே கூட ஊறினா கூட நல்லா சூப்பராக இருக்கும். நான் அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் கரெக்டாக. அதுக்கப்புறம் தான் நான் எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறேன். ஊறட்டும். இப்போ நல்லா அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா எப்படி ஊறி இருக்கு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நல்லா வந்து பாருங்கள், இதுவே போதும். ரொம்ப தண்ணியாக வேணாம், பிரிஞ்சு போயிடும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம வந்து இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு கொதிக்க வைக்க வேணாம். எண்ணெயை ஓரளவுக்கு வந்து நல்லா கொஞ்சம் சூடாகி அப்படியே வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிங்க ஊற்றும் போது. அப்புறமே வந்துட்டு நம்ம கையில் வச்சுக்கலாம். ஊற்றுறேன். நம்ம போட்ட உடனே திருப்பியெல்லாம் போட வேணாம், தானாகவே எலும்பி வரும். அப்படியே திருப்பி விடலாம். கொஞ்சம் வேகட்டுங்க. ரொம்ப வந்துட்டு ஹீட்டு அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ளே வேகாது, மேலே வந்து அப்படியே கருப்பான மாதிரி ஆகிடும். நான் வந்துட்டு சிம்லேயே தான் வச்சுருக்கேன்.
வேகட்டும். இன்னும் கொஞ்சம் செவக்கணுங்க. கொஞ்சம் செவந்தோன்னே எடுத்துடலாம். இன்னும் 2 ஊற்றிருக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வந்துடுமேன்ட்டு நான் 2 தான் ஊற்றினேன். இது எடுத்ததுக்கப்புறம் அதை ஊற்றிக்கலாம். சோடாப்பே போடல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போட்ட உடனே அப்படியே மேலே கிளம்பி வந்துட்டு பாருங்கள். நல்லா ஊறிடுச்சு. நல்லா 1/2 மணி நேரம் தாண்டியே தான் ஊறிடுச்சு. இது எடுத்துடலாங்க. அடுத்தது போட்டுடலாம். இன்னொன்று ஊற்றிடலாம். வேகட்டும். நம்ம வந்து இப்படி ஊற்றும் போது நீங்கள் ரொம்ப ஹீட் அதிகம் வச்சுக்காதீங்க. ஏன்னா அப்படியே பிரிஞ்சிடும். ஊற்றும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறமே கொஞ்சமாக மீடியமில் வச்சுக்கோங்க. மேலே தானாகவே எலும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம பெரட்டி விடுவோம்ல, அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். அதே மாதிரி எல்லா பணியாரியுமே போட்டு எடுத்துடலாம். அடுத்த இது 3 ஊற்றினேன். ஃபஸ்ட்டு 2 ஊற்றினேன். இப்போ 3 ஊற்றிருக்கேன். அதே மாதிரியே எல்லா பணியாரமும் ஊற்றி எடுத்துடலாம். எல்லாமே போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்தாச்சு எல்லாத்தையுமே. இங்கே பாருங்கள். இதிலே நம்ம வந்துட்டு இப்போ ஆப்ப சோடாப்பு கொஞ்சம் கலந்துருந்தோம்னாக்கா இன்னும் புசு புசுன்னு இருக்கும். நமக்கு அது வேணாங்க. எதுக்கு? நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். நம்ம தேவையில்லாமல் சோடாப்பை கலந்துட்டு அது வயிறை உப்பிக்குது, ஒத்துக்க மாட்டேங்குது. பெரியவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு வைங்களேன், வயிறு ஒத்துக்கலை அப்படிங்கிறாங்க. எதுக்கு அதை கலந்துட்டு? நம்ம வீட்டில் தானே செய்கிறோம். அழகு முக்கியம் கிடையாது, நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். அவ்வளோதாங்க. இவ்வளோ தான். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட்டு தேங்காயெலாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இருங்க, ஒன்று உங்களுக்கு எடுத்து சூடாக இருக்குது, ஆறுனது எடுக்கும். ஒரு கையால் வந்துட்டு உங்களுக்கு இந்த பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். தெரியுதா? உள்ளே நான் வந்து நல்லா வந்துடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். வெளியிலேயும் நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.